இப்போ 2016 நினைக்கிறேன் ஒரு ப்ரிசைஸ் அட்டாக் பண்ணாங்கல்ல, பார்டர் கிராஸ் பண்ணி போய் அந்த அட்டாக்கு, அதுக்கு பிறகு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர், இந்த இரண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்கள். அந்த சமயத்தில் யாராலும் அதை பற்றி கேள்வி எழுப்ப முடியல. நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி பார்டர் கிராஸ் பண்ணி போய் நீங்கள் தாக்குதல் நடத்தின அந்த இடம் என்ன, எதை தாக்கி அழிச்சிங்க அப்படின்ற கேள்வி எழுப்பும் பொழுது நீ ஒரு தேச துரோகி அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போனாங்க. பேசுவதற்கு எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அதை பற்றி கேள்வி எழுப்பக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எதிர்கட்சிகள் மட்டும் கிடையாது, வெறும் இந்த சோகால்டு ஊடகங்கள், இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மட்டும் கிடையாது. ஒவ்வொருவரும் இன்னைக்கு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொருவரும் இதை கேள்வி எழுப்புவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தான் சொல்றீங்க. காஷ்மீர், சிங்கப்பூர்ல ஒருத்தர் பேசுறாரு, இந்தோனேஷியாவில் ஒருத்தர் பேசுறாரு, இங்க டெல்லியில நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. இவங்க பேசுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராணுவ அதிகாரிகளாக இருக்காங்க. அவர்கள் சொல்லக்கூடிய தகவல், சிங்கப்பூர்ல பேசுறவர் சொல்றாரு, தொடக்கத்தில் எங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது உண்மைதான், அதற்கு பிறகு நாங்கள் அதை உணர்ந்துட்டு அதற்கு பிறகு சரி செய்து எடுத்துட்டு போனோம். இதுல ஆபரேஷன் சிந்தூர்ல. இந்தோனேஷியாவில் பேசுறவர் சொன்னார், ஆமாம் விமானம் விழுந்தது உண்மைதான் அப்படின்றாரு. டெல்லியில பேசுறவர் சொன்னாரு, நாங்கள் கொடுக்குறோம் பல ஆர்டர், ஆனால் ஆன் டைமுக்கு வந்து எல்லாமே டெலிவரி ஆகிறது இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படி போரை நடத்துவது அப்படின்னு வெளிப்படையாக பேசுறாரு. இப்படியாக பேசிய தகவல்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். கரண் தாப்பரும் சரி, சித்தார்த் வரதராஜன் அவர்களும் சரி, அவர்களாக சொந்த கருத்து சொந்த கதை எதுவும் எழுதலை. அர்னாப் கோசாமி மாதிரி இஸ்லாமாபாத் போட்டு தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்ன அந்த சொந்த கதை கிடையாது. இவர்கள் பேசியதை செய்தியாக பதிவு செய்கிறார்கள்.